அல்லாஹ்வின் பேரருள் பெரும் கருணை அல்லாஹ் தஆலா அனைவரையும் அவனை நம்பிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் சேர்த்திருக்கிறார். மூமின்களாக முஸ்லிம்களாக வாழ வைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய பிரியமான நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள்நிறைந்த உம்மத்தை ரஹ்மத்தாக அவனுடைய இல்லத்தில் தொழுது கொண்டிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெரியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வால் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மீது விதிக்கப்பட்ட ஏவல் விலக்கல் அனைத்தையும் ஏகமனதாக எடுத்து நடக்க வேண்டும் என்று என்னையும் உங்களை ஓடி வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா வழிவகுப்பானாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன். அன்பான பெரியார்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு வாரமும் பயான் செய்யக்கூடிய அதனுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ்வுடைய பேரருள் பெரும் கருணை நம்மை மூமின்களாக முஸ்லிம்களாக ஆக்கி அருள் புரிந்தான் என்று சொல்லக்கூடிய வளமையை நாம் வைத்திருக்கிறோம். அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே புகழை சாட்டுவது நம்முடைய வளமையாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, அப்ப ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன? ஈமான் என்று சொன்னால் நம்புவதாகும். எதை நம்புவது? அல்லாஹ்வும் ரசூலும் எதை நம்ப சொன்னார்களோ அதை நம்ப வேண்டும். அது நம்முடைய அறிவுக்கு புலப்பட்டாலும் சரிதான், புலப்படாவிட்டாலும் சரிதான். எல்லா காரியமும் எல்லாருடைய அறிவுக்கும் புலப்பட வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆக ஈமான் என்று சொன்னால் நம்புவது. இஸ்லாம் என்று சொன்னால் அல்லாஹ்வும் ரசூலும் எதை ஏவினார்களோ அதற்கு கட்டுப்படுவது, வழிபடுவது, அதை அடிப்பெற பிசகாமல் ஒழுகி வருவது, இதற்கு பெயர் இஸ்லாம். ஆக ஈமான் என்று ஒன்று இருக்கிறது, இஸ்லாம் என்று ஒன்று இருக்கிறது. நம்பிக்கையும் வாழ்க்கை நெறிமுறைகளை கடைபிடிப்பதும் தான் ஈமான், இஸ்லாம். ஈமான் இல்லாமல் இஸ்லாம் வராது, இஸ்லாம் இல்லாமல் ஈமான் வராது. ஈமானையும் இஸ்லாத்தையும் ஒன்றை விட்டு ஒன்று பிரிக்கவே முடியாத அப்பேற்பட்ட ஒன்று. அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, ஈமான்ல முக்கியமாக நாம் சொல்லுவது அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுவது. அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது என்றால் அல்லாஹ் நம்மை படைத்தான். நம்மை மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள கோடான கோடி ஜீவராசிகளையும் அல்லாஹ்தான் படைத்தான். எல்லாவற்றையும் அல்லாஹ் படைத்தான் என்று சொல்லும் பொழுது அவன் எஜமானனாக நம்ப வேண்டும். அல்லாஹ்வை எஜமானனாக நம்ப வேண்டும். அல்லாஹ்வை யார் எஜமானனாக ஏற்றுக்கொண்டார்களோ தன்னை அடிமையாக ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அல்லாஹ் எஜமானன், நான் அடிமை. அல்லாஹ் அழிவில்லாதவன், நான் அழியக்கூடியவன். எனக்கும் அல்லாஹ்வுக்கும் நேர் முரணான நிறைய காரியங்கள் இருக்கிறது. அவைகள் எல்லாம் உண்மை என்று நம்ப வேண்டும். ஆக சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அடியார்களை உலகத்திலே படைத்து ஏன் படைக்க வேண்டும்? அவன் படைத்தான். படைத்து நம்மை அடிமைகளாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அடிமைகள் என்றால் என்ன? அவன் எதை சொல்லுகிறானோ அதன் பிரகாரம் நடந்து வர வேண்டும். அவனுக்கு மாற்றமாக நடப்பது கூடாது. அவனுடைய அதிருப்தியை பெறுவது கூடாது. அவன் எந்த வழியை காட்டினானோ அந்த வழியில் தான் செல்ல வேண்டும் என்பது நம்மீது விதிக்கப்பட்ட கடமை. அது மனிதர்களாகிய நாம் நடக்கிறோமோ இல்லையோ, வஷம்சு தஜ்ரி முஸ்தகர்ரில் லஹா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வானமும் பூமியும் உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும், குறிப்பாக சூரியனும் சந்திரனும் கூட அதற்கு என்ன ஏவப்பட்டு இருக்கிறதோ அதை சரியாக செய்து கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து அளவு கூட அது பிசகுவது இல்லை என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லித் தருகிறார். வானமும் பூமியும் சூரியனும் சந்திரனும் அவைகள் மாத்திரமல்ல, மலைகளும் காடுகளும் கடலும் சரி, அல்லாஹ் அதற்கு என்ன விதியை போட்டானோ
என்ன ஒரு நிர்ணயத்தை காட்டினானோ, என்ன அளவுகோலை வைத்திருக்கிறானோ, என்ன வழியை காட்டியிருக்கிறானோ அந்த வழியை அது மீறுவதே கிடையாது என்று அல்வரை குர்ஆன் சொல்லித் தருகிறது. ஆனால் நாங்கள் அடிமை என்று சொல்லக்கூடிய, உயர்ந்த படைப்பு என்று சொல்லக்கூடிய நாம் அல்லாஹ்தான் படைத்தானா இல்லையா என்பதில் நமக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருக்கிறது. அல்லாஹ் தான் யாரெல்லாம் ஒருத்தரும் படைக்கல, கடவுள் எல்லாம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கூட நம்மளே இருக்கிறார் மனித சமுதாயத்தில். நம்மள என்றால் இஸ்லாமியர்கள் என்ற அர்த்தம் அல்ல, மனிதர்களிலே இருக்கிறார்கள். மற்ற எந்த மிருகத்திலும் இல்லை, மற்ற எந்த ஜீவராசிகளிலும் அல்லாஹ்வை மறுப்பவர்கள் கிடையாது. அவன்தான் எங்களை படைத்தான், அவனே வாழ வைக்கிறான், அவனே எஜமானன், நான் அடிமை, அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு நடக்க வேண்டும் என்பதிலே அவைகளெல்லாம் ஒருமித்த குரலிலே இருக்கிறார்கள். ஆனால் அவங்களை பற்றி பேச்சு இல்லை. மனிதன் நம்மை மனிதனாகிய நம்மை அல்லாஹ் தஆலா படைத்து அவன் சில வழிமுறைகளை கொடுக்கிறான். அங்கதான் நிறைய கேள்வி வருது. அவன் யார்? நான் இப்படி படைக்கப்பட்டிருக்கிற சதை பிண்டமாக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். அவன் சதை பிண்டத்தால் ஆனவனா அல்லது அவன் எப்படிப்பட்டவன் என்பதை பற்றிய யோசனைகளும் சிந்தனைகள் நம்மளை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் உண்மை என்ன? அவன் அரூபியானவன், அவன் ரூபமில்லாதவன், புலன்களுக்கு அப்பாற்பட்டவன். அல்லாஹ் தஆலா நம்முடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்க நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது, சொர்க்கம் இருக்கிறதே இதுவரை எந்த கண்களுக்கும் அது புறப்படாது. சொர்க்கத்தை துனியாவில் உட்கார்ந்து யோசிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. சொர்க்கத்தை பார்க்க முடியாது, துனியாவிலே வைத்து கண்களுக்கு புறப்படாது, அது எந்த கண்ணும் பார்க்கிறாது, எந்த காதுகளும் அதை பற்றி கேட்கிறாது. யாருடைய உள்ளமும் இப்படி இருக்கும் என்று கற்பனைகளை செய்து பார்க்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய படைப்புகளில் உள்ள ஒரு படைப்பு சொர்க்கம். அல்லாஹ்வுடைய கொடான கோடி படைப்புகளில் சொர்க்கமும் ஒரு படைப்பு. அந்த படைப்பை பற்றியே மனிதனுடைய அறிவுக்கு எட்டாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா அவன் படைத்தவன், படைப்பு கர்த்தா, சிருஷ்டி கர்த்தா. அவன் யாருடைய கற்பனைக்கு எட்ட மாட்டான். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன். அவன் இப்படி இருப்பானா என்றால் அவன் அப்படி இருக்க மாட்டான். அவன் எல்லாருடைய கற்பனையை விட்டு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். கற்பனைக்குள் அடங்காதவன் தான் அல்லாஹ் தஆலா. இப்ப இங்க கேள்வி வரும், அப்ப கற்பனைக்கு எட்டாத ஒருவன், கற்பனைக்கு எட்டக்கூடிய மனிதர்களாகிய நமக்கு சட்டங்களை கொடுக்கிறான் என்றால் எப்படி கொடுக்கிறான்? எப்படி கொடுக்க முடியும்? நம்மிடத்தில் பேச்சு இருக்குது, நமக்கு கேள்வி இருக்குது, நாம் பேசினால் அடுத்தவர்கள் கேட்பார்கள். அவனுக்கு நாவு இல்லாதவன், அவனுக்கு உடல் இல்லாதவன், அவன் எப்படி பேச முடியும்? பேசுவானா? அல்லது பேசியது யாராவது கேட்டார்களா என்ற நிறைய கேள்விகள் நம்ம சமுதாயத்திலே, உலகத்திலே, நம்ம மனிதர்களிடத்திலே வந்துவிட்டது. உண்மைதான், அது வர வேண்டியதுதான், யோசிக்க வேண்டியதுதான். ஆனால் ஒரு அளவு ஒன்று இருக்கிறது. அளவுக்கு மேலே யோசிச்சா தப்பாக போயிடும். தெரியல அப்படின்னா உடனே போய் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்கணும். தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்டால் மரியாதை கெட்டு போயிடும். என் அந்தஸ்து என்ன, மரியாதை என்ன நினைச்சு தானாக ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள். அது தப்பு. யோசிக்கலாம், மார்க்கம் அனுமதிக்கிறது, அல்லாஹ்வும் அனுமதிக்கிறார். ஒரு அளவுக்கு யோசியுங்கள். யோசனையில் உங்களுக்கு தெளிவு கிடைக்கிறதா இல்லையா என்றால், தெளிவு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் உன்னுடைய யோசனை சரியா தவறா என்பதை சரி செய்து கொள் வேண்டும் என்பது மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஆனால் அதுக்கு யாரும் உட்பட்ட மாதிரி இல்லை. தன்னுடைய கற்பனைக்கு என்ன வந்துச்சோ அதையே. ஆனால் அல்லாஹ் கற்பனைக்கு அப்பாற்பட்டவன். அருமையான பெரியார்களே, அல்லாஹ் எப்படி சட்டத்தை கொடுத்தான்? சிலர்களுக்கு கனவீன மூலமாக சில சட்டத்தை கொடுத்திருக்கிறார். அதற்குத்தான் நபிமார்கள் என்று சிலர்களை வைத்திருக்கிறார். கனவீன மூலமாக சட்டத்தை கொடுத்தார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவீன மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் சொல்லித் தருகிறது. வேறு சிலர்களை மலக்குமார்களை அனுப்பி அவர்களின் மூலமாக சில செய்திகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். மலக்குகளை என்றால் யார்? அவர்களாவது அறிவுக்கு எட்டுவார்களா என்றால் அவர்களுக்கும் அறிவுக்கு புறப்படாதவர்கள். மலக்குமார்கள் என்ற வானவர்கள் இருக்கிறார்கள், ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். அந்த ஒளியால் படைக்கப்பட்ட சில ஒரு சமுதாயத்தை
ஒரு படைப்பை அல்லாஹ் மனித சமுதாயத்திலே அனுப்பி அவங்க கூட எல்லாத்தையும் பேசுவாங்களான்னா எல்லாரிடத்திலும் பேச மாட்டார்கள். அவர்கள் பேசுவதற்கென்று தனி பயிற்சிகள் எடுக்க வேண்டும். தனித்துவம் உடையவர்கள்ட்ட மாத்திரம்தான் அவர்கள் பேசுவார்கள். அவன் மலக்குமார்களை அனுப்பி கூட சிலர்களுக்கு சட்டத்தை கொடுத்திருக்கிறான். நிறைய நபிமார்களுக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறான். சுகுப்புகள் என்ற ஆகமங்களை கொடுத்திருக்கிறான். நடந்திருக்கிறது உலகத்திலே. அதே போய் இப்படித்தான் ஒவ்வொரு செய்திகளாக நடக்கிறது. மலக்குமார்களை அனுப்பி செய்தியை சொல்லுவது, கனவின் மூலமாக செய்திகளை சொல்லுவது. ஆனால் சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா அவனே நேரடியாக சொல்லித் தருகிறான். அப்படி யார்கிட்ட சொன்னா, யார்கிட்டயாவது சொல்லியிருக்கிறானா என்று பார்த்தால் நாம் எல்லாம் வித்தியாசமாக இன்று நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். மேராஜுடைய இரவு உலகத்திலே அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைய கடமைகளை கொடுத்திருக்கிறான். நோன்பை கொடுத்தான், குர்ஆனின் மூலமாக நோன்பை கொடுத்தான். குர்ஆன் எப்படி இறங்குச்சு? அல்லாஹ் தஆலா ஒரு வானவரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், வானவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் என்ற வழியிலே அல்லாஹ் தஆலா அந்த நோன்பை கடமையாக்கினான். ஜக்காத்தை அப்படித்தான் கடமையாக்கினான். ஹஜ்ஜை அப்படித்தான் கடமையாக்கினான். இன்னபிற வணக்க வழிபாடுகளை அப்படித்தான் அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறான். முன்னுள்ள சமுதாயத்தவர்களுக்கும் நிறைய நபிமார்களுக்கு அப்படித்தான் அல்லாஹ் கடமையாக்கினான். சிலர்களுக்கு கனவின் மூலமாக கடமையாக்கி இருக்கிறான். ஆனால் வித்தியாசமான சில கடமைகளை அல்லாஹ் தஆலா கடமையாக்கி சில வெகுமதிகளை அல்லாஹ் தஆலா நேரடியாக கொடுத்தான் என்று சொன்னோம். அதுல ஒன்றுதான் தொழுகை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா நேரடியாக மலக்குகளுடைய தொடர்பு இல்லை, மலக்கனவு இல்லை, நிதர்சனமான முறையிலே தன்னை காண்பதற்காக வேண்டி என்று சொல்லுவதை விட அல்லாஹ் காண்பதற்காக வேண்டி, இருவர்களும் ஒருவர் சம்பாதித்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேராஜுக்கு அழைத்து இந்த தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கினான். தொழுகை என்பது கடமை அல்ல, அல்லாஹ் கொடுத்த வெகுமதி, அன்பளிப்பு. நமக்கு ஒரு கடமையாக தெரிகிறது, நமக்கு பாரமாக தெரிகிறது. தொழுகை நமக்கு பாரமா தெரியுது, பாரம் அல்ல. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வெகுமதியாக, அன்பளிப்பாக, பரிசாக வாங்கி வந்தார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட தொழுகை நமக்கு என்னைக்கு அது பரிசுன்னு தெரியுதோ அன்னைக்கு பள்ளியாசெல்லாம் நிறைஞ்சிடும். என்னைக்கு அது பரிசுன்னு தெரிஞ்சதோ வீடுகள் எல்லாம் முஸல்லாக்களாக, பள்ளிகளாக, மஸ்ஜிதுகளாக அது ஆகிவிடும். அது நமக்கு அது வெகுமதி தெரியல. அது என்னமோ ஒரு பெரிய தரமான கடமை அப்படின்னு நினைக்கிறதுனால, பாரமாக நினைப்பதுனால நாம தொழுகைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அருமையான சகோதரர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவிலே, மேராஜுடைய இரவிலே அல்லாஹ் தஆலாவை கண்டார்கள். பார்க்க முடியுமா? முடியாது. அதே நம்மால் கருத்து வேறுபாடு, எங்க பார்த்தாலும் கருத்து வேறுபாடு. கருத்து வேறுபாடு கொள்ளுவதற்கென்று அறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டு கொள்ளட்டும், தப்பில்லை. அதற்கான ஆதாரங்களை அதற்குள்ளே எல்லா மெட்டீரியலை கையில் வைத்திருக்கிறார்கள், மூலப்பொருட்களை வைத்திருக்கிறார்கள், குர்ஆன் ஆயாத்தை வைத்திருக்கிறார்கள், ஹதீஸை வைத்திருக்கிறார்கள், பெரியவர்களுடைய பேச்சுக்களை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கருத்து வேறுபாடு கொள்ளலாம். அலிஃபுக்கு எத்தனை நோக்கத்துடன் தெரியாது, குர்ஆன் ஓத தெரியாது, ஆனால் கருத்து வேறுபாடு. கருத்து வேறுபாடு குர்ஆனை எப்படி ஓதணும், அதில் ஆவா ஈயா என்ற கேள்வி, அதுல கருத்து வேறுபாடு இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பார்த்தார்களா பார்க்கலையா, அதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் அறிஞர்களுக்கு அறிவுக்கு எட்டாத விஷயம். அதுல போய் சின்ன சின்ன நெத்தில குஞ்சுகள் எல்லாம் கருத்து வேறுபாடுகள் கொண்டு கருத்து சொல்லுவது என்பது மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கக்கூடியது. ஆக சகோதரிகளே, பெரியவர்கள் சொன்னால் அப்படியே ஏற்றுட்டு போயிட வேண்டியதுதான். பெரியவர்கள் சொன்னால், உலமாக்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவிலே அல்லாஹ்வை கண்டார்கள். அல்லாஹ்வை மாத்திரமல்ல, சொர்க்கலோகத்தை கண்டார்கள், நரகலோகத்தை கண்டார்கள். எல்லாம் உண்மை. அது ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேள்வி. பெரியவர்கள் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ் ஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் தஆலா முஃமின்கள்ட்ட அவங்களுடைய உயிரையும் வாங்கிட்டானா. நல்ல விளங்கணும். இன்னல்லாஹ் ஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும்.
மூமின்கள்ட்ட உயிரையும் வாங்கிட்டான். உன் உயிரை எனக்கு கொடுத்துடு, உன்னுடைய காசு பணம் சம்பாதிச்சது எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு, உன்னுடைய உடைமைகளை என்கிட்ட கொடுத்துரு, உன்னுடைய உடலை என்கிட்ட கொடுத்துடு, உன்னுடைய எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துடு, உனக்கு நான் சொர்க்கத்தை தர்றேன், தந்துட்டேன் என்று அல்லாஹ் தஆலா ஒப்பந்தம் போட்டுட்டான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் போட்டுட்டான். உங்களுடைய பொருளை கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சு. அப்ப நம்ம கையில் இருக்கக்கூடிய காசு யார் காசு? அல்லாஹ்வுடைய காசு. என் காசு இல்ல, என் காசு என்று சொல்லுவது தப்பு. நம்முடைய உயிர் அல்லாஹ்ட்ட கொடுத்தாச்சு. அப்ப கையில உடம்புல ஓடக்கூடிய உயிர் என்னது? அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, என்னது அமானிதமாக ஓடுது. என் கையில் இருக்கக்கூடிய காசு பணம் சொத்து செல்வம் என்னுடைய காரு பங்களா மனைவி மக்கள் எல்லாமே எனக்கு அமானிதமாக இருக்கிறது. அது எனக்கு சொந்தம் அல்ல என பெருமானார் அல்லாஹ் தஆலா வாங்கிட்டேன் என்று சொல்லிவிட்டான். அதுக்கு தலைமையாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டிட்டு போய் சொர்க்கத்தை கையில கொடுத்ததை உங்க உம்மத்துக்கு கொடுத்த நீங்க பார்த்துக்கோங்க. உங்க சார்பாக உம்மத்து சார்பாக நீங்க பார்த்துக்கோங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் சொன்னா என் உம்மத்து ஒத்துக்கிடும். நானும் பார்க்க வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் மாதிரி கேட்க மாட்டாங்க. அது எப்படி நீங்க போய் பார்த்தீங்க? நாங்களும் பார்க்கணும். நீ பேசுறதை ஒத்துக்க முடியாது, நாங்களும் பார்க்கணும் என்று அவர்கள் கேட்டார்கள். அப்படி அல்ல, நான் சொன்னால் என்னுடைய உம்மத்தார்கள் ஒத்துக்கொள்ளுவார்கள். சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் ஒத்துக்கொள்ளுவார்கள், நரகம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் ஒத்துக்கொள்ளுவார்கள், அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னால் ஒத்துக்கொள்ளுவார்கள், அவனை வாங்கிவிட்டான் என்றால் ஒத்துக்கொள்ளுவார்கள். என் பிள்ளையை ஏன் சொல்ல கேட்பாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை எல்லாவற்றையும் பார்த்து நம்ம புல்லாத்தை சொர்க்கத்துல கொண்டு சேர்க்கறது, சொர்க்கத்துல இடத்தையும் புக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமான. அருமையான பெரியார்களே சகோதரர்களே, ஈமான் மட்டும் இருந்தா போதுமான. அல்லாஹ் தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்து அந்த கண்டு கழித்து அந்த பார்த்த அந்த மாத்திரத்திலே அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில வெகுமதிகளை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். சில வெகுமதிகளை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயநலம் இல்லாதவர்கள். நான் எங்கே நிற்கிறேனோ என் பிள்ளைங்க என்னுடைய உம்மத்தார்களும் அங்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள். ரப்பே, எனக்கு மட்டும் நீ தர வேண்டாம், என் பிள்ளைகளுக்கும் நீ தரணும், என் உம்மத்தார்களுக்கும் தரணும். அப்படியா? தொழுகையை நான் தந்தேன். அல்லாஹ் தஆலா மேராஜை கொடுத்தான். மேராஜ் என்பது உயர்வான ஒரு பாக்கியம். அது என்ன? அல்லாஹ்வை காணக்கூடிய ஒரு பாக்கியம். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், அது ஏன்பா ஆச்சரியப்படுறீங்க? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குல்லத் என்ற நட்பு என்ற பாசத்தை கொடுத்தானே, அது நம்புறீங்கள்ல? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னோடு பேசக்கூடிய அந்த ஆற்றலை கொடுத்தானா இல்லையா? அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ருயத்துல்லாஹ், அல்லாஹ்வை பார்க்குதல் என்ற தன்மையை கொடுத்தான். அதை பற்றி ஆச்சரியப்படாதீர்கள். எப்படி பார்த்தாங்க? அவர்கள் மாத்திரமல்ல, யார் ரப்பே, நான் மட்டுமல்ல, என் உம்மத்தார்களும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானார். இன்ஷா அல்லாஹ். எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். எல்லோருக்கும் ஈமான் கொண்ட அனைவர்களுக்கும் அந்த வாய்ப்பு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அதை நம்புதான் கொடுப்பான். அது பார்க்க முடியாதுன்னா பார்க்க முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்க மோத்தசிராக்கள் இருக்கிறார்கள். அந்த லிஸ்ட் உன் கை சேதம், நீ பார்க்க முடியாதுன்னு சொல்லி போட்ட, பார்க்க முடியாது போ, வேற என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தானோ அல்ல என்னை பார்க்க வேண்டுமா, இதோ நான் அவர்களுக்கு நான் அந்த பார்வையை கொடுக்கிறேன். கண்கூடா பார்க்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். உம்மத்தார்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் கொடுத்தான், நமக்கும் தருகிறான் அல்லாஹ் தஆலா. பார்க்க தெரியாத குருடர்களாக நாம் தான் இருக்கிறோம். அது மறுமையில போய் பார்த்து விடுவோம். சரி, இங்க பார்க்காட்டா அங்கேயாவது போய் பார்க்கவுமே நினைச்சு உட்கார்ந்துருவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். மேராஜ், அல்லாஹ்வோடு பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கு மட்டும் இல்லை, என் உம்மத்தார்களுக்கும் கொடுக்கணும். அல்லாஹ் தஆலா உம்மத்தார்களுக்கும் தொழுகையை கொடுத்தான். நமக்கு தொழுகை என்னைக்கு மேராஜாக இருந்து அல்லாஹ்வோடு பேசக்கூடியதாக இருந்துச்சு? அல்லாஹ்வோடு பேசக்கூடிய தொழுகையாக நம்முடைய தொழுகை என்று வருகிறதோ அந்த நம்முடைய தொழுகை மேராஜ் தான். நாம் அல்லாஹ்விடத்திலே பேசுகிறோம். தொழுகையிலே ரெண்டு பேரும் நான் அடியானும் அல்லாஹ்வும் கொஞ்சி குழாவக்கூடிய அந்த நிகழ்வு தான் தொழுகையிலே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் பத்தாது, என் உம்மது தொழுவாது நல்ல தெரியும். அல்லாஹ் தஆலா இன்னும் சில வெகுமதிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான். என்ன? ஷிர்க் அல்லாத எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சுட்ட போங்கன்ட்டு அல்லாஹ் தஆலா. ஷிர்க் அல்லாத எல்லா பாவத்தையும்
அல்லாஹ்வுக்கு இணை வைக்காது. அதுக்காக வேண்டி அவர் இணை வச்சாரு, அதை செஞ்சுட்டாரு, இதை செஞ்சு நீங்களும் நானும் முடிவு செய்யக்கூடாது. பகிரங்கமான முறையிலே அல்லாஹ்வுக்கு இவர் அல்லாஹ், இவரும் அல்லாஹ்தான், அல்லாஹ்வுடைய தன்மை இவருக்கு இருக்குது, அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இவருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒருவர் சொன்னால் அது ஷிர்க். அதை செய்தால்தான் ஷிர்க் ஆகிவிடும். அருமையானவர்களே, அந்த ஷிர்க் அல்லாத மற்ற என்ன பாவத்தை செய்திருந்தாலும் சரிதான், அவனை நான் மன்னிக்கிறேன், மனமோந்து மன்னிக்கிறேன் என்ற வாக்குறுதியை அல்லாஹ் தஆலா யார்கிட்ட? முஹம்மது ரசூலுல்லாஹ்ட்ட எங்க வச்சு கொடுத்தான்? மேராஜில வச்சு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். தன்னை சந்திக்கும் போது அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அது மட்டுமா, இன்னொன்றையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். சூரத்துல் பக்ரால கடைசி வசனங்கள் ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி இருக்கா இல்லையா? இந்த 2 வசனங்களை எப்போதும் ஜிப்ரீல் வந்து இறக்குவான்னு கண்டோம். ஆனா இந்த 2 வசனத்தையும் அல்லாஹ் தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு நேரடியாக கொடுத்தார். நேரடியாக. அதற்கு பிறகு ஜிப்ரீல் வந்து ஓதுறாங்க. அப்பேற்பட்ட வசனம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த ஆமன ரசூல் இருக்க கஃபத்தாஹு, ரெண்டுமே பாதுகாப்பு கேடயம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாத்தையும் விட்டு பாதுகாப்பு. உனக்கு என்ன பாதுகாப்பு வேணும்? சூரியத்திலிருந்து பாதுகாப்பு வேணுமா? சைத்தானிலிருந்து பாதுகாப்பு வேணுமா? 2 கண்ணுக்கு தெரியாதது. கண்ணுக்கு தெரியாததிலிருந்து கூட பாதுகாப்பு. கண்ணுக்கு தெரியாத ஒன்றுக்கே பாதுகாப்பு கிடைக்கும் பொழுது கண்ணுக்கு தெரியக்கூடிய எல்லா வகையான ஆபத்துகள், முசீபத்துகள், கஷ்டம், நஷ்டங்கள் பாதுகாப்பு கிடைக்கும். ஆமன ரசூல் கஃபத்தாஹு, 2ம் மிகப்பெரிய கேடயம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அந்த அல்லாஹ்வே சொல்றான், இதை நான் கொடுத்துட்டேன், உங்க உம்மத்திட்ட கொண்டே கொடுங்க. உங்க உம்மத்து லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மா கஸபத் ரப்பனா லா துஆஃபிதுனா இன் நஸீனா வ அக்தானா. ரப்பே, நாங்கள் தெரியாமலோ மறந்தோ ஏதாவது செஞ்சுட்டா எங்களை பிடிச்சிடாத அப்படின்னு கேட்டா அல்லாஹ் உடனே பதில் சொல்லலாம், பிடிக்க மாட்டேன், பிடிக்க மாட்டேன். நீ கேட்டுட்டீலப்பா, ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த முந்தைய சமுதாயத்தவர்கள் செய்த பாவத்தினால, குற்றங்கள்னால கடுமையான சுமைகளை அவர்கள் மீது சுமத்தினாயே, அதுபோல எங்களை சுமத்திராது, நாங்கள் பலவீனமானவர்கள் என்று ஒரு அடியான் ஓதினால் சுமத்த மாட்டேன் அல்லாஹ் சொல்றான். வாஃபு அன்னா, அல்லாஹ் எங்களுக்கு கருணை காட்டு, என்ன மன்னிச்சிரு, மன்னிச்சுட்டேன், எவ்வளவு பெரும் பாவங்களை மன்னிச்சிரு என்று ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஓதும் பொழுது அல்லாஹ் தஆலா பதில் சொல்லுகிறான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையான சகோதரர்களே, ஆக தொழுகையை மாத்திரம் அல்லாஹ் கொடுக்கவில்லை, எங்க நேரடியாக சந்திக்கும் போது தொழுகையை மாத்திரம் அல்லாஹ் கொடுக்கவில்லை, தொழுகையை வெகுமதியாக கொடுத்து தொழுகையோடு போகாம அடுத்து எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுகின்ற மன்னிப்பையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அது மட்டுமல்ல, இந்த வசனங்களையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். நீ ஒவ்வொரு நாளும் ஓதும் பொழுது, அதனால சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு இரவுலையும் அதை ஓதிக்கங்க, ஒவ்வொரு இரவுலையும் ஓதிக்கொள்ளுங்கள். கண்ணுக்கு தெரிஞ்ச ஆபத்து, கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள் அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு தருவார் என்று சொல்லுவார்கள். அதனால யாராவது யூசுஃபா ஓதி பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஆமன ரசூல் ஆயத்துல் குர்சி ஆமன ரசூல் ஓதிட்டு ஓதிப்பாங்க, தப்பு இல்லை. இல்லைன்னா கண்ணுக்கு தெரியாம அது இங்க உங்ககிட்ட கூட்டு வந்துருவீங்க. அருமையான சகோதரர்கள், இதையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஆக இவ்வளவு பெரிய விஷயம், அது எப்படி கொடுக்க முடியும்? அல்லாஹ் தஆலா அவன் வெகுமதி கொடுத்தான். அபுல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் வெகுமதி கொடுத்தானா, நான் நபிமார்களுக்கு தந்த, நானும் அன்பளிப்பு கொடுக்கிறேன், நானும் அன்பளிப்பு கொடுக்கிறேன். ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் எஜமான் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார், நானும் உங்க உம்மத்தார்களுக்கு உங்களுக்கு அன்பளிப்பு தருகிறேன். அபுல் அம்பியா சொன்னார்கள் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அது என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஹம்மதே, என் பிள்ளையே, சொர்க்கம் இருக்குத, அது என்ன தெரியுமா? அது ஒரு வலுவழுப்பான, அது பளபளப்பான இருப்பாங்க. அதனுடைய மண்ணெல்லாம் இருக்க பொசு 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 கரடு முரடே இருக்காது, சலிச்ச மண்ணாக இருக்கும். அதனுடைய தண்ணி இருக்க மதுரமான அதுபத்துல்மா கையானுன் தையபத்து துருபா, மனமான மண், அது அவ்வளவு மனமிக்கிறது, அவ்வளவு பெரிய இடம், அவ்வளவு மனமானது சொர்க்கமே.
அங்க பிளாட் வாங்கி போடணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க உம்மத்திட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று ஒரு ஆள் ஒரு தடவை ஓதுனா அங்க ஒரு பிளாட் புக்கிங் ஆகுது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எவ்வளவு பெரிய பிளாட், எத்தனை அடி, சதுர அடி, அந்த கேள்வியெல்லாம் நம்ம பிச்சைக்கார புத்தியாது. நம்ம அந்த கேள்வி காட்டிக்கிட்டு இருப்போம். அல்லாஹ் தஆலா நம்மளுடைய ஈமானுக்கு தகுந்தால் போல, ஓதக்கூடிய அந்த பவருக்கு தகுந்தால் போல அல்லாஹ் தஆலா விசாலமாக கொடுக்கிறார். சகோதரர் எல்லாத்தையும் ஓத வேண்டும். அது எப்படி நடக்கும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்களா? பார்த்ததுக்கு ஆதாரம் இருக்கா? மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. ஃபலா தகும் ஃபீ மிரியத்தின் மின் லிகாயிஹி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் மூசா நபியை கண்டீர்கள், மூசா நபியை கண்டு பேசினீர்கள், நீங்க சந்தேகப்பட்டாதீங்க. அது எப்படி நடக்கும்? இவன் கேள்வி கேட்கிறான். ஏன்னா ஒரு பைத்தியம், ஒரு ஆளை பார்த்து பைத்தியம் 10-50 பேர் சொன்னா அவருக்கு சிந்தா நம்ம பைத்தியம் தான் முடிவு பண்ணிடுவாரு. அதே மாதிரி எல்லாரும் நம்ப மாட்டாங்க என்பதற்காக வேண்டி அவரவர்களுடைய அறிவுக்கு எட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. எல்லாருடைய அறிவுக்கு எல்லாம் எட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் ஈமான்னா என்ன? அல்லதீன யுமினூன பில் கைபி, கைபை மறைவை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். மறைவுனா என்ன? அறிவுக்கு எட்ட வேண்டும் என்று பார்க்க கூடாது. அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னார்கள், அதனால் நம்புகிறோம். கபூர்ல கேள்வி விளக்கு யார் அறிவுக்கா எட்டுதா? அறிவுக்கு எட்டல. சொர்க்க நரகம் இருக்கு, யார் அறிவுக்கா எட்டுதா? எட்டாது. அறிவுக்கு எட்டாத விஷயங்களை கூட யார் ஈமான் நம்புகிறார்களோ, ஈமான் கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான மூமின் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித் தருகிறார். அருமையான சகோதரர்கள், ஆக இன்றைய நாளில் மேராஜ் இரவு ஒரு புனிதமான ஒரு இரவு. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் எல்லாரும் கொண்டாடுவாங்க. பிறந்த நாள் என்பது பிறந்த நாளை விட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்து உயர்ந்த நாள். அவர்களுடைய அந்தஸ்து உயர்ந்ததுனால நம்முடைய அந்தஸ்து எல்லாம் உயர்ந்து விட்டது.